ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சின்ன மருமகள் சீரியல் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக வந்து நடந்துக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து போய் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சி எல்லா உண்மையும் சொல்லுங்கள், உங்கள் வாக்குமூலத்தெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் தான் கடன் வாங்கினேன், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் சரி, நான் தான் எல்லா கடன் வாங்கினேன், அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லா உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி நேரம் அப்படியே போலீஸை கூப்பிட்டுட்டு நம்ம சேது வீட்டுக்கு வந்து வர்றாங்க. வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமாவுக்கு எந்த களங்கத்தையும் வர விட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நியாயமாக வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேதோட அத்தை எப்பயும் போல் வந்து அவங்கள வச்சு எதாவது தப்பாக சொல்லணும்ல தமிழ்ச்செல்வி. அதனால் வந்து இவளுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், இப்போ வந்து தெரியாத மாதிரி அப்படியே நடித்து வந்து பொய் சொல்லிட்டு போகிறா. இவள் வேணுக்குனே தான் இவங்க அப்பான்னு இவளும் செஞ்சுருக்காங்க, உன்னை அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டுனே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி வெளியே நின்றுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து சேது அப்பான்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணி தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டயலாக் விட்டு அப்படியே உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போனோன்னு பார்த்திங்கன்னா அவங்க தம்பி இருந்து சொல்கிறாங்க, நம்ம கட்சி எப்படா கேவலப்படுத்தும் அப்படின்றப்ப நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக நிறைய வந்து எதிரிகள் வந்து நம்ம ரொம்ப இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி சீரியல் வந்து இதான் நடந்திருக்கு. ஸோ ஓகே, பை பை, டாட்டா.